ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அமுதா பேசுறேன். ராமநாம வழிபாட பத்தி நான் சமீபத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ராமதீர்த்தன் குருஜி மூலமா. முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இங்க இருக்க முக்காவாசி பேரு நம்ம டிப்ரெஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, வெளியில 4 பேரு நம்மள பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம உள்வாங்கிட்டு, நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, நம்மள நாமளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா வெளியில இருக்க எல்லா விஷயமும் வெறும் மாயை அப்படின்றது நம்ம மனசு ஏற்க மறுக்குது. நமக்குள்ள நம்ம யாருன்றத உணர்த்தக்கூடிய ஒரு வழிபாட நம்ம டெய்லி பேசிஸ்ல பண்ணும்போது நம்ம உண்மையிலே எங்க போய் சேரணும், கடவுளோட பாதத்துக்கு தான் போய் சேர போறோம் எல்லாருமே ஒரு நாள். அத நம்ம வாழ்ற காலத்துல நமக்குள்ள இருக்கிற கடவுளை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில இருக்கிற எந்த விஷயமும் நம்மள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. சோ அதுக்கான வழிபாடா நான் ராமநாமத்தை டெய்லி பேசிஸ்ல பழக்கிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ராமநாமத்தை வழிபடணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, ராமநாமத்தை உள்ளுக்குள்ளாரையே உங்களுக்குள்ளாரையே ஜெபிக்கும் போது அதோடைய பலனே வேற மாதிரி இருக்கும். நான் உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கும் அதோடைய உணர்வை அனுபவிக்கும் போது அதோட லெவல் வேற மாதிரி இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ராமநாமத்தை முறையா கத்துக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில தினசரி சாண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஆன்மீகத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.